Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு ஹெட் பேண்ட் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து ஒரு நாட் டைப்ல டை பண்ற மாதிரி கட்டி விடுற மாதிரி ஒரு டைப் தான் வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு ரெடி பண்ண போறோம். இந்த போ டைப் ஹெட் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது இது வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்க எந்த ஏஜ் பிள்ளைங்களுக்குனாலும் பண்ணலாம், பெரியவங்களுக்கு கூட பண்ணலாம். ரொம்ப நீட்டா அழகா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது இந்த மாடல்ல தான் இருக்கும். நான் ஒன்னு வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிருக்கேன். இதே மாதிரி மெத்தட்ல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். நான் வந்து இந்த ஹெட் பேண்ட் ஸ்டிச் பண்றதுக்கு தேவையான கிளாத் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கிளாத் பேண்ட் அப்படின்றதுனால நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. இந்த சின்ன பீஸோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அகலம் வந்து 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இந்த பெரிய பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச் நீளம் 4 இன்ச் உயரத்துக்கு எடுத்திருக்கேன். இது மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன் இந்த பெரிய கிளாத்ல. இது ரெண்டையும் இதை அப்படியே மடிச்சு வச்சு நம்ம ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து இந்த போவோட எண்டிங்காக மேல வந்து நம்ம போ மாதிரி டைப் பண்ணுவோம்ல, அதோட எண்டிங் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்து கட் பண்ண போறோம். ஒரு கார்னர் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க ரோப் மாதிரி. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம பிளவுஸ் ரோப்லாம் எப்படி ரிவர்ஸ்ல தச்சு ரைட் சைடு வந்து திருப்பி விடுவோம், அந்த மாதிரி இதை தச்சு எடுத்துக்க போறோம். 4 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். இதோட நீளம் வந்து ரோப்போட நீளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த சின்ன பீஸ் கிளாத் எடுத்திருக்கோம்ல அதுல பாதி அளவு, நம்ம 7 இன்ச் கிளாத் எடுத்திருந்தோம்னா பாதி அளவுக்கு 3.5 இன்ச் அளவுக்கு நீங்க வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கணும். இப்போ அந்த சின்ன கிளாத்தை ரிவர்ஸ்ல வச்சு தச்சுட்டு ரோப் மாதிரி தச்சு நம்ம ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷேப்புக்கு கட் பண்ணோம்ல, இந்த கிளாத்தையும் நம்ம வந்து ரிவர்ஸ்ல மடிச்சு வச்சு அதே ஷேப்புக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 கிளாத்தையும் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரிவர்ஸ் சைடு திருப்பி எடுத்துக்கோங்க. அந்த சின்ன கிளாத்தையுமே நம்ம ரிவர்ஸ் சைடு திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள நம்ம எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு அயன் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ அந்த சின்ன ரோப்பையும் நான் ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். எலாஸ்டிக் ஸ்டிச் பண்றதுக்கு ஊசி நூல்ல வந்து இந்த மாதிரி அந்த எலாஸ்டிக் அட்டாச் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல உள்ள விட்டுக்கோங்க. ரோப்போட ஒரு எண்டிங்ல வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க எலாஸ்டிக் வச்சுட்டு. அதுக்கப்புறம் நூலை எடுத்துட்டு இன்னொரு எண்டிங்லையும் அந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த கிளாத்துக்குள்ள இப்போ நமக்கு எலாஸ்டிக் வந்து அட்டாச் ஆயிருச்சு. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சென்டர்ல இருக்க கிளாத். இப்போ இதை வந்து அந்த சைடு கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல அட்டாச் பண்ண போறோம். ஒரு கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதோட சென்டர்ல கரெக்டா இந்த எலாஸ்டிக் கிளாத்தை வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு இதை ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டா அந்த ராய்ஜஸ் எல்லாமே உள்ள போயிடும். இப்போ இன்னொரு சைடும் இந்த கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ண போறோம். எந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்றது வந்து பாருங்க. 2 கிளாத்தோட அந்த ஷேப் வந்து ஒரே சைடு இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த எலாஸ்டிக் கிளாத்தை நடுவில் வச்சு நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி தான் அப்படியே வச்சுட்டு 2 கிளாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மடிச்சு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும்.
நமக்கு ஒரு ஹெட்பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த எலாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்பேண்டோட அடிப்பக்கம் இருக்கும். அதாவது இது வந்து ஹெட்பேண்டோட பின் சைடு வரும், நமக்கு பின்னாடி வரும். நம்ம டை பண்ற மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஹெட்டோட மேல வரும். இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். நியூ பார்ன் பேபிஸ்க்குலாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த போ ஹெட்பேண்ட் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். இது வந்து நமக்கு ஹெட்டோட சைஸ் தேவைப்படும் அப்படின்றது இல்லை, நம்ம வந்து நம்மளோட பேபியோட ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி டை பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நான் பிளாக்ல ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த 2 போல எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.